ஒரு நாள் கடலுக்குள்ள முத்தெடுக்க போகலாம் அப்படி சொல்லி அவங்க அப்பா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு எல்லாரும் வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு பயப்படாம நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கடலுக்குள்ள போறா. அப்பதான் ஒரு மிகப்பெரிய அதிசயமான கடல் கண்ணியை வந்து பாக்குறா. கொஞ்ச நேரத்துல அந்த கடல் கண்ணியை பார்த்ததும் இந்த பொண்ணுக்கு மூச்சு விட முடியாம மூச்சு திணறல் ஏற்படுது. அந்த கடல் கண்ணி அதுல இருந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணை மேல கரைக்கு கூட்டிட்டு வரா. அந்த பொண்ணோட அப்பா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கடல் கண்ணியை பார்த்துட்டு இதுதான் உன்னோட சரியான டைம், யூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதும் அவங்க அப்பா அந்த பொண்ணையே கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து தாங்க முடியாம அந்த கடல் கண்ணி கண்ணுல இருந்து ஒவ்வொரு சொட்டு கண்ணீரா வருது. அது எல்லாமே முத்துக்களா மாற ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையுமே கூட வந்தவங்க பொறுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தாங்க முடியாத அந்த கடற்கனி என்ன பண்றா அப்படின்னா மிகப்பெரிய சூறாவளியை உண்டாக்கி அந்த பொண்ணை மட்டும் அந்த 4 பேருக்கு நடுவுல இருந்து காப்பாத்தி கரையில கொண்டு வந்து சேர்த்துறா. அவகிட்ட இருக்க சக்தியுமே இந்த பொண்ணுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றா.